ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CCS 344 எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட்டியே பார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுபோக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சுன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நான் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா CCS 344 எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட்டியே பார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதில் பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொடக்டிங் அகேன்ஸ்ட் மால்வேர் அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னு கேட்கலாம், அதோட லிமிடேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மால்வேர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ரூடர் அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஐபி அட்ரஸிங்னா என்னன்னு கேட்கலாம். அட்ரஸிங் பிசிக்கல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேனிங் பியாண்ட் ஐடிஎஸ் அண்ட் ஃபயர்வால் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஃபுட் பிரிண்டிங் டூல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பைவேர்னா என்னன்னு கேட்கலாம். வைரஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெட்வொர்க் ஸ்கேனிங் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுட் பிரிண்டிங் கான்செப்ட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் வல்னரபிலிட்டிஸ் இன் விண்டோஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெட் பயாஸ் இன்வர்மினேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் 2 மார்க்ல கூட கேட்கலாம். இந்த அசஸ்மெண்ட் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனுமரேஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி SNMP DNS எனுமரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. DNS எனுமரேஷன் வந்து பிகோஷன்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் ஃபார் வெப் அட்டாக்கர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டெஸ்டர்ஸ் ஹேக்கிங் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. வயர்லெஸ் ஹேக்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வயர்லெஸ் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வல்னரபிலிட்டிஸ்னா என்ன கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ வயர்லெஸ் நெட்வொர்க், இந்த காம்போனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. வெப் அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. 5th யூனிட் படிக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டூல்ஸ் ஃபார் ஃபயர்வால்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெட்வொர்க் பேஸ்டு அண்ட் ஹோஸ்ட் பேஸ்டு ஐடிஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க்ல கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹனி பாட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. சாஃப்ட்வேர் ஏஜென்ட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ் ஆஃப் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து பிகாஸ்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.